ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாடல் சம் குரூப் 4ல மேக்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. இல்லை நீங்களே டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லிங்க் எல்லாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க எடுத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு கொஸ்டின்குள்ள போயிடலாம். 193வது கொஸ்டின். ஸோ நல்லா கவனமா பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, குமாரனிடம் 6000 ரூபாய் இருக்கு. அத விமலா மற்றும் யாழினி ரெண்டு பேர்த்துக்கும் 2:3 அப்படிங்கிற விதத்துல கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ அப்படி கொடுத்தா ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப விமலா விஐன்னு போட்டுக்கிறேன், யாழினி ஒய்ஏன்னு போட்டுக்கிறேன். இப்ப என்ன 2:3 அப்படிங்கிற விதத்துல இருக்கு. இப்ப 2:3 அப்படி சொல்லும் போது இப்ப விமலா எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். இப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5ன்னு வரும். ரைட், மொத்தம் எவ்வளவு ரூபா? 6000 ரூபா இருக்கு. இப்ப இந்த 6000 இப்படி போட்டுட்டு அடிச்சு விடுங்க. எவ்வளவு வருது பாருங்க. 1200 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட். அப்ப ஏன்னா 5 1s are 5, 1 வந்துடும் 2, 1200. அப்ப இப்ப இந்த ரெண்டையும் 2 × 12 பண்ணும்போது 24. அப்ப விமலா பாத்தீங்கன்னா 2400. 2400 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அப்ப விமலா 2400ங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஏன்னா இப்ப 6000த்துல 2400 போக மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 3600 வரும். இதையும் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, 3/5 × 6000 அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3600 அப்படிங்கிறது வரும். ரைட், நீங்க இது ரெண்டையும் பண்ணுங்க, 3600 வரும். ஓகே, சோ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 7:5 ஆனது x:25க்கு விகிதம் சமமெனில் x உடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 7:5 ஈக்குவல் டு x:25ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இப்படி கொடுத்தா இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா இப்படிதான் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 7 × 25 ஈக்குவல் டு 5 × x. ஓகேங்களா? சோ இப்ப இங்க நல்லா கவனிங்க. இங்க x வச்சுக்குவோம், இந்த 5 கீழே போயிடும், 7/5 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டே அடிச்சோம்னா 7 5 35. அப்ப x ஈக்குவல் டு 35. சோ 35ங்கிறது தான் விடை. அடுத்தது ரெண்டுக்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய நேரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. சோ ரொம்ப சிம்பிள் தான். 24 32. ஸோ ரெண்டாம் வாய்ப்பாட்டிலே பண்ணலாம். 12 1 6 16 2 அவ்வளவுதான். ஸோ அப்ப 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 × 2s are 32, 32 × 3 பண்ணோம்னா 96 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த எல்சிஎம் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாவே வரும். ஸோ இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கு. அதாவது சிம்பிளா நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. என்ற இரு படிக கோவையின் மீ போ ம, அதாவது எல்சிஎம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த நம்பர் பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்க. 2t² - 5t. இப்ப இந்த ரெண்டை இப்படி ஈக்குவேஷன் கொடுத்தா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்தா 2 × -3, 2 - 3 × -3 பண்ணா -6ன்னு வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா, இந்த 2 3 பிளஸ் பண்ணோம்னா 5ன்னு வரும். அப்ப கரெக்டா தான் இருக்கு. இப்ப நீங்க பண்ண வேண்டியது இந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் லைட்டா மாத்தணும். 2t², இங்க பாருங்க 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரொம்ப சிம்பிளா
ஸோ 2t ஸ்கொயர் இங்க 6 5ன்னு வருது. ஸோ அப்ப இந்த 5 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா -6t பிளஸ் டி ஒரு டி இங்க இருக்கு 1t -3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? ஸோ இப்போ கவனமா பாருங்க. இப்போ இங்க ஒரு டி இருக்கு. அப்ப இது ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கிறோம். ரைட். இப்ப இந்த நம்பரை பாத்தீங்கன்னா t -3ன்னு பிரிக்கலாம். நடுவுல பிளஸ் t -3. ஸோ இங்க வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு டி இருக்கும். இங்க 2t இருக்கிறதுனால 2t. இதை உள்ளக்குள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2t ஸ்கொயர் -6t அப்படிங்கிறது வரும். ரைட். இங்க 1 இருக்கு. ரைட். இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷனை இப்படி பிரிச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்காக இங்க வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ரைட்டா? சோ ரொம்ப சிம்பிளா இருக்கா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. 2t ஸ்கொயர் -18. ஸோ இதுல இருந்து 2 வெளியே எடுத்தோம்னா t ஸ்கொயர் -9ன்னு வரும். t ஸ்கொயர் -9. இப்ப இந்த இதை பாருங்க 2 இங்க t ஸ்கொயர் இங்க 9 அப்படிங்கறத 3 ஸ்கொயர்னு மாத்திக்கலாமா? ஸோ இப்ப இந்த இதை பார்க்கும்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. a ஸ்கொயர் பி பிளஸ் ஸ்கொயரோடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி. ஸோ அப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 2 இந்த உள்ளக்குள்ள இருக்கிறத மட்டும் நம்ம இப்படி மாத்தணும். அதாவது t பிளஸ் ஸ்கொயர் எடுத்துட்டு t பிளஸ் 3 t மைனஸ் 3ன்னு மாத்தணும். இப்ப இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. இத பாருங்க, எல்சிஎம் எடுக்கணும். 1 2 3 4 மொத்தம் 4 இது இருக்கா? இப்ப இந்த 4 இதுல காமனா இருக்கிறத மட்டும் 1 எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துடணும். எல்லாத்தையும், ஏன்னா எல்சிஎம்ங்கிறதுனால. இப்ப ஹெச்சிசிஎஃப்னா ஏதாவது 1 எடுத்தா போதும். ரைட்டா? சோ இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ 2 பிளஸ் 3 இதுவும் 1 தான் இருக்கு. ஸோ அதனால 1 எடுத்தா போதும். ஸோ 2t பிளஸ் 1 t மைனஸ் 3. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கு. நல்லா கவனிங்க. ஆன்சர் அதுதான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பேக் கொஞ்சம் மாறி இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஸோ அதாவது 2 இங்க பாருங்க 2t பிளஸ் 1 இந்த t3 இங்க வந்துருச்சு. t பிளஸ் 3 t மைனஸ் 3. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கா? எஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கு. கரெக்ட் தான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கா? சரி, நான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க ஹெச்சிசிஎஃப்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஜிசிடினாலும் இதுவும் ஒண்ணுதான். மீ போ வ. ஓகேங்களா? சோ இது பாருங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் b மைனஸ் சி ஹோல் கியூப் இருக்கு. c மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆஃப் 4ன்னு இருக்கு. இப்ப இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது இருக்கா, ஏதாவது காமனா வருதான்னு பாருங்க. இதுல நம்ம சொன்னதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 3 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதனுடைய எல்லா எக்ஸ்பிரஷனுமே டிஃபரெண்டா இருக்கு. ஓகேங்களா? காமன் ஃபேக்டரே இல்ல. ஸோ அல்ஜிப்ராவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல 3மே தனித்தனியா டிஃபரெண்டா இருக்குன்னா அதுக்கு 1 தான் ஆன்சர். அதுக்கு 1 ஒன்லி ஆன்சர். 0 வராது, 1 தான் வரும். சரிப்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகைன் ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாருங்க ரொம்ப ஈஸிங்க. இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு சம் வரும்.
ஒரு சம் கன்ஃபார்ம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப HCF ஆஃப் டூ நம்பர் 11, எல்சிஎம் வந்து 7700. அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப HCF இன்டு LCM. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க, HCF இன்டு LCM. ஓகே, இப்படி நீங்க பிரிச்சுக்கோங்க. சோ ஈஸியாவே வரும். ஓகே, சோ ரெண்டு நம்பர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஏபி, ஏ இன்டு பி. இந்த ஏபில ஒரு நம்பர் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா 275ன்னு கொடுத்துட்டாங்க. பி என்னன்னு தெரியாது. HCF வந்து பாத்தீங்கன்னா 11. ஓகேங்களா? LCM 7700. ஓகே, இப்ப நமக்கு இன்னொரு நம்பர் தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 275 கீழே போயிருமா? 11 இன்ட்டு 7700 275 பி. இப்ப நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த நம்பரை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, 11 இன்ட்டு 25 பண்ணோம்னா நமக்கு 275ன்னு வரும். சோ அப்ப நான் இங்க எழுதுறேன், 11 இன்ட்டு 7700 11 இன்ட்டு 25 பண்ணோம்னா இதான் வரப்போகுது பி. அப்ப இந்த 11 அடிச்சிடலாம், 25 இதையும் அடிக்க போறோம். 25 இன்ட்டு 3 பண்ணா 75ன்னு வரும். சோ அப்ப 2 இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 2 இருக்குங்கும் போது இங்க 2ன்னு நான் வந்து எழுதுறேன். அப்ப 20 தான். 25 விட 20 சின்னதுங்கிறதுனால ஒரு 0 போட்டுக்குவோம். 25 இன்ட்டு 4 பண்ணா 100ன்னு வரும். 8 பண்ணா 200 வரும். ஓகேங்களா? 200 தான் இருக்கு. சோ அதனால 8 பண்றோம். 308ங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் 199வது சம். இப்ப இங்க பாருங்க, ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர்னு தெரியாது, ஒரு எண்ணின் மதிப்பை 30ஆக குறைக்கிறாங்க. ஏதோ ஒரு எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், அந்த நம்பரை வந்து 30% குறைக்கிறாங்க. 30%னா என்ன அர்த்தம்? 100%த்துல 30 குறைக்கிறாங்கன்னா 70%ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 70% இருக்கு. அப்படி 70% இருக்கிறது 100ன்னு சொல்றாங்க. அப்ப நான் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிதான் கேட்கப்பட்டுள்ளது. எக்ஸ், இந்த சதவீதம் இருக்கிறத எப்படி எழுதிக்கலாமா? எக்ஸ்பிரஷன் இப்படி எழுதிக்கலாமா? 100 ஈக்குவல் டு 100. இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 100 வச்சுக்குவோம். இங்க பாருங்க, இந்த நம்பரை, இந்த 70/100 அப்படிங்கிறத அப்படியே தலையில இங்கிட்டு கொண்டு போகணும். ஸோ இன்ட்டு 100/70. இப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிருமா? அப்ப 1 2 3 divided by 7. அதுதானே கொடுத்துருக்காங்க ஆன்சர். அப்ப 1000/7. இப்ப அடுத்த சம் பாருங்க. இங்க ஒரு ஏதோ ஒரு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர், ஒரு மிதிவண்டி சைக்கிள் கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, 4500 ரூபாய் வந்து வித்தா அவருக்கு 10% நஷ்டம். 5% லாபம் வேண்டும்னா அவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு ரூபா அப்படின்னு, அதாவது 10% கம்மியா வித்துட்டாரு. 4500 ரூபாய் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டா 10% நஷ்டமாக விற்கிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதை எப்படி வந்து ஈக்குவேஷனா மாத்தணும்? ஈக்குவேஷனா மாத்திட்டீங்கன்னா நீங்க பாதி சம் ஜெயிச்ச மாதிரி. இந்த மாடல்லையும் ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சோ 4500 ரூபாய் என்பது 10% நஷ்டம். 10%னா 90%-ஆகத்தான் வித்திருக்காரு. ஓகேங்களா? சோ எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. இப்ப இந்த எக்ஸ கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த 90 100 அப்படிங்கிறது இங்கிட்டு போகுமா? அப்ப 4500 இன்ட்டு 100/90. ரைட்டா? இப்ப இங்க ஒரு 0 அடிச்சுக்குவோம். 9 450. 9 5s are 45. ஓகே, சோ இப்ப இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப இப்ப 50 இன்ட்டு 100 பண்ணோம்னா 5000 வருமா? அப்ப 5000 இருக்கிறத 10% கம்மியா வித்ததுனால 4500. யோசிச்சு பாருங்க, 5000 ரூபாய் ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 10% கம்மினா 10% என்பது 500. 5000ல் 10% 500. அப்ப 4500 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப இது கரெக்டா தான் இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 5% லாபத்தோட விற்கணும். இப்ப 5% லாபத்தோட விற்கணும்னா இப்ப 5000த்துல 10%ங்கிறது 500. சரியா? அப்ப 5%ங்கிறது 250. அப்ப 5250ன்னு வருமா?
அதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா. இப்ப இதையும் வந்து நம்ம ஆக்சுவலா எப்படி சார் இதை இப்ப இன்னும் கரெக்டா பண்றது? மனக்கணக்குல பண்ணா போதும். பட் ஆனா இன்னும் ஆக்சுவலா பண்ணணும்னா செல்லிங் பிரைஸ் அதான் கண்டுபிடிக்க போறாங்க. புதுசா ஒரு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க போறாங்க. காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டா, அதாவது கரண்ட் பிரைஸ் எவ்வளோ இல்ல காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 5000 ரூபா. சரிங்களா? 105 டிவைடட் பை 100. எப்படி சார் 105 வந்துச்சுன்னு கேட்டா 5% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதை அடிங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட், 50 இன்ட்டு 105 பண்ணி பாருங்க, 5250 வரும். ஸோ அவ்வளவுதான். ஸோ அதான் மனக்கணக்குல பண்ணுங்கன்னு சொல்றேன். மோஸ்ட்லி நீங்க இங்க கொடுத்துருக்கிற எல்லா சம்முல ஒரு 15 சம் மனக்கணக்கிலேயே பண்ணிடலாம். 15ல 20 சம் மனக்கணக்கிலேயே பண்ணிடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா 25க்கு நீங்க நார்மலா ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா தாராளமாக 19 சம் ஒண்ணுமே படிக்காமலே அடிக்க முடியும். சோ இங்க கேமே என்ன அப்படின்னு கேட்டா 25க்கு 23க்கு மேல யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இங்க கிங்கு. அப்ப 23 எடுக்கிறதுக்கு நீங்க வந்து ரீசனிங் அண்ட் குவான்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நான் இங்க கொடுத்துருக்கிற இந்த மாடலை மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க. ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, 4 வீடியோ வந்து இருக்கு. இந்த கொடுத்துருக்கிற மாடலை மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த மாடல்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக 23 அடிச்சிடலாம். தேங்க்யூ.